வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மலையக பகுதியில் தற்போது நிலவும் பாதுகாப்பான வாழ்க்கை சூழல் பிரச்சனைகள் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கவலை. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையினர் சந்தித்து கலந்துரையாடல். கண்டி மாவட்டத்தின் உடுதம்புரை பகுதியில் கடும் மழையினால் ஏற்பட்ட மண் சரிவில் ஒருவர் காயம், 3 வீடுகள் சேதம். எதிர்வரும் 20ஆம் தேதி இரவு வரை தொடர்ச்சியான மழை பெய்யக்கூடும் என்பதால் தாழ்நில பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்படும் சாத்தியம். புதிய எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். மலையக பகுதியில் தற்போது நிலவும் பாதுகாப்பான வாழ்க்கை சூழல் பிரச்சனைகள் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கவலை தெரிவித்துள்ளார். அவர் இங்கு பெரும்பாலான இளைஞர் மற்றும் யுவதிகள் தோட்ட தொழில்களில் ஈடுபடுவதில்லை என்றும் அந்த தொழில்களுடன் தொடர்புடைய தோட்ட கம்பெனிகள் அவர்களுக்கு எந்தவித நிவாரணம் வழங்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அரசாங்கம் பெருந்தோட்ட நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு அவர்கள் வழங்க வேண்டிய நிவாரணங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை அவர்களின் வீடுகளுக்கு மீண்டும் அனுப்புவது எவ்வாறு பாதுகாப்பாக அமையும் என்கின்ற கேள்வி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிலைமை தொடர்பாக அரசாங்கம் எவ்வாறு நடவடிக்கை எடுக்கிறது என்று தெளிவுபடுத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்தார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயங்களை முன்னிலைப்படுத்தியுள்ளார். இயற்கை அனர்த்தங்களின் விளைவுகள் மற்றும் அதன் மூலம் ஏற்பட்ட இழப்புகளுக்கு அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் பற்றியும் அவர் பேசியிருந்தார். மண் சரிவுகள் மற்றும் வெள்ளத்தில் உயிரிழந்த சம்பவங்கள் முன்பும் நடைபெற்றுள்ளது. இவ்வாறு எச்சரிக்கைகள் அளிக்கப்பட்டிருந்த போதிலும் அதிகாரிகள் அந்த தகவல்களை அவனிக்காதது பாராயணமாகும் என்று அவர் கூறினார். அவர் முன் புறநிலை ஆணைகளுக்கு பொறுப்பாளர்கள் யார் என்றும் அதிகாரிகள் அந்த அறிவிப்புகளை ஏற்றுக்கொண்டார்களா என்ற கேள்விகளை பதிய வேண்டும் என்றும் அதற்கான தீர்வு எப்போது கிடைக்கும் என்பதையும் கேள்வி எழுப்பியிருந்தார். இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் தற்போதுள்ள மக்களிடமிருந்து திரும்பியுள்ள விவகாரங்களை குறித்துள்ள அவர் பாடசாலைகள், விகாரைகள் மற்றும் பிற முகாம்களில் தங்கியிருக்கும் மக்களை அவர்களுடைய வீடுகளுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் எப்போது ஆரம்பிக்கப்படும் என்றும் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இருப்பினும் பெரும்பாலான மக்கள் முகாம்களில் இன்னமும் தங்குகின்றனர். அவர்கள் ஏன் இன்னமும் முகாம்களில் இருக்க வேண்டும்? அவர்களுக்கு ஏதேனும் வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச கூறினார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. முழுமையாக வீடுகள் அழிவடைந்திருந்தால் 100 லட்சம் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பொன்றினை அரசாங்கம் எப்போது செயல்படுத்த போகின்றது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதன் மூலம் அரசாங்கத்தின் தாமதம் மற்றும் நடவடிக்கைகளின் குறைவுகள் மக்களுக்கு அதிக அஸ்திவாரத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையினர் சென்னை தலைமை செயலகத்தில் சந்தித்து இலங்கை அரசியல் நிலவரம் குறித்தும் புதிய அரசியலமைப்பு மற்றும் பொருளாதார சூழல் குறித்தும் கலந்துரையாடியுள்ளனர். இலங்கையில் ஏக்யூராட்சி அரசியல் அமைப்பை தடுத்து சுய நிர்ணய உரிமை உறுதி செய்யும் சமஷ்டி முறையை அமல்படுத்த இந்தியா, குறிப்பாக தமிழக அரசு மத்திய அரசின் ஊடாக அழுத்தம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். மேலும் இலங்கை பொருளாதார முயற்சிக்கு இந்தியாவின் பங்களிப்பு அவசியம் என்றும் தமிழக ஈழ மீனவர்கள் பிரச்சனைகள் தொடர்பான எல்லை தாண்ட மீன்பிடி பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண தமிழக அரசு தலையிட வேண்டும் என்றும் கூறினர். சந்திப்பின் முடிவில் புதிய அரசியலமைப்பு மற்றும் மீனவர் பிரச்சனை தொடர்பான கோரிக்கை கடிதங்களை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முதலமைச்சரிடம் கையளித்தார். இந்த நிகழ்வில் இந்திய எம்பி தொல் திருமாவளவனும் கலந்து கொண்டிருந்தார். கடந்த 24 மணித்தியாலங்களில் கண்டி மாவட்டத்தின் உடுதும்புரை பகுதியில் 300 மில்லி லீட்டருக்கும் அதிகமான கனமழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. இதில் உடுதும்புரை பகுதியில் 308 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. ஒப்பிட்டிய நுகதென்ன மற்றும் கைகாவல பகுதிகளிலும் குறிப்பிடத்தக்க அளவு மழை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து நிலவும் மழை காரணமாக உடுதும்புரை பகுதியில் மண் சரிவு அபாயம் அதிகரித்துள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனையடுத்து கண்டி மற்றும் நொருலியா மாவட்டங்களில் 8 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு வெளியேறுதல் சிவப்பு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. மண் சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் தென்படும் பகுதிகளை தவிர்த்து தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருந்து உயிர்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கண்டி ஹுனஸ்கிரிய நகருக்கு அருகாமையில் காலை ஏற்பட்டிருந்த மண் சரிவில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்த அனர்த்தத்தினால் 3 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. அந்த பகுதியில் தொடர்ந்து மழை காரணமாக அபாய நிலைமை நீடிப்பதனால் அருகில் இருந்த 2 பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியிருக்கும் 90 குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் நடைபெற்றிருந்த சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றியவர், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தலில் காலத்திலும் அனர்த்தத்திற்கு பின்னரும் பல நிவாரண வாக்குறுதிகளை வழங்கியுள்ள போதிலும் அவை முறையாகவே அமல்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அனர்த்தத்தால் சேதமடைந்த உள்கட்டமைப்புகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் போதியதாக இல்லை என்றும்
மின்சார சபை மற்றும் புகையிரத துறைகளின் நஷ்டங்கள் குறைநிரப்பு பிரேரணியின் உரிய முறையில் பிரதிபலிக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். கொழும்பு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பலருக்கு இதுவரை முழுமையான நிவாரணம் கிடைக்கவில்லை என்றும் முதல் கட்டமாக வழங்கப்படும் 25,000 ரூபாய் நிவாரண நிதியிலும் முறைகேடுகள் உள்ளதாக கூறிய அவர் அந்த கொடுப்பனவை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார். கிழக்கு மாகாணத்திற்கு எதிர்வரும் 20ஆம் தேதி இரவு வரை தொடர்ச்சியான மழை பெய்யக்கூடும் என்பதால் தாழ்நில பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்படும் சாத்தியம் காணப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதேவேளை மலையக பகுதிகளில் வாழும் மக்கள் நிலச்சரிவு அபாயம் தொடர்பாக அதிக எச்சரிக்கையோடு செயற்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இன்று இரவு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உருவான காற்று சுழற்சி தற்போது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இலங்கையில் தென்மேற்கு பகுதியில் நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த காற்று சுழற்சியின் நகர்வு வேகம் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருப்பதால் மழை பெய்யும் நாட்கள் நீடிக்கும் வாய்ப்பு அதிகம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனோடு இலங்கையின் தென்பகுதிகளில் வளிமண்டல உறுதியற்ற நிலை தொடர்வதால் மட்டக்களப்பு, அம்பாறை, கண்டி, மாத்தளை, நுரலியா, பதுளை, பொலன்னறுவை, அனுராதபுரம், ரத்னபுரி, கேகாலை, காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் 20ஆம் தேதி இரவு வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை நாளை முதல் வடக்கு மாகாணத்தில் மழை குறையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான கனமழையால் மண் முழுமையாக ஈரமடைந்துள்ளதோடு கொத்மலை, விக்டோரியா, ரந்தனிகல, ரந்திம்பு உள்ளிட்ட நீர்த்தேக்கங்கள் மான் பாய்ந்து வருவதும் மகாவலி, மாதுரோயா, கல்லூயா போன்ற ஆறுகள் முழு கொள்ளளவில் பாய்வதும் நிலச்சரிவு மற்றும் வெள்ள அபாயங்களை மேலும் அதிகரிக்கின்றது. குறிப்பாக நுரலியா, கண்டி, மாத்தளை, பதுளை மற்றும் கேகாலை மாவட்டங்களில் கனமழையோடு கூடிய நிலச்சரிவு அனர்த்தங்கள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் என்பதால் அந்த பகுதிகளில் வாழும் மக்கள் மிகுந்த அவதானத்தோடு இருக்க வேண்டும் என்றும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் நாகமுத்து பிரதீபராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். அதேவேளை அடுத்த 24 மணித்தியாலங்களில் மகாவலி ஆட்டை ஒற்றிய தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளம் உருவாகும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. மகாவலி ஆற்றின் சில வடிநில பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையும் மேல்மட்ட நீர்த்தேக்கங்களில் இருந்து வெளிவிடப்படும் கூடுதல் நீரும் இந்த வெள்ள நிலைமைக்கு காரணமாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு கிண்ணியா, மூதூர், கந்தளாய், சேருவில, வெளிகந்து, லங்காபுர, தமன்கடுவ, திம்புலாகல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட மகாவலி ஆற்றை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் விசேட கவனத்தோடு இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். அதேபோல் மட்டக்களப்பு, பொலன்னறுவை மற்றும் பிரதான வீதியின் கல்லேல பகுதி, சோமாவதி, ரஜமகா விகாரை செல்லும் பாதை, அதனை சுற்றியுள்ள இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே அடுத்த சில நாட்களுக்கு சோமாவதி, ரஜமகா விகாரைக்கு வருகை தரும் பக்தர்கள் மற்றும் மகாவலி ஆற்றருகில் வசிக்கும் பொதுமக்களும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சாத்தியமான வெள்ள அபாயத்திலிருந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் அரசியல் தீர்மானங்களின் அடிப்படையில் அல்லாது முழுமையாக தொழில்நுட்ப காரணிகளையும் காலநிலை தரவுகளையும் கருத்தில் கொண்டு நீர்ப்பாசன திணைக்களத்தால் திறக்கப்பட்டதாக சுற்றாடல் துறை பிரதியமைச்சர் ஆண்டன் ஜாக்கோடி தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றிய அவர், நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் ஈடு செய்ய முடியாதவை எனவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மீட்பு பணிகளில் ஈடுபட்ட முப்படையினர், போலீசார், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். மலையக பகுதிகளில் மண் சரிவு அபாயம் தொடர்வதனால் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆலோசனைகளுக்கு அமைவாக எதிர்கால குடியிருப்புகள் அமைக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அனர்த்த நிலைமையை எதிர்க்கட்சியினர் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டையும் பிரதியமைச்சர் முன்வைத்திருந்தார்.